மதிக்கலை, நம்மளை யாருமே எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை மறக்காமல் கூட்டின்னு வந்தாரேன்னு அந்த பாட்டு பாடும்போது நான் அந்த இடத்துக்கே போயிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதுக்காக தான் பாடல்களை பாடணும். அந்த பாடல்களை பாடும் பொழுது நம்ம முகத்தையும் வாய் அசைவுகளையும் கரத்தின் இசையும் தான் மனுஷன் பக்கத்துல இருக்கிற மனுஷன் பார்க்குறான். ஆனால் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்திலிருந்து துதி வரும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார், பிளஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருக்காக ஏராளமான பாட்டு நான் பாடியிருக்கேன். வியாதியின் நேரத்தில் அமர்ந்து, வியாதி நேரத்தில் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களை வியாதி நேரத்தில், வலி நேரத்தில் நான் பாடியிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அதே மாதிரி எத்தனையோ பலவீனமானவர்கள் என்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு பாட்டை கொடுப்பாரு. அவங்களுக்காக அந்த பாடல்களை பாடுவேன். கர்த்தர் அவங்க சுகமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி நான் கேட்டிருக்கேன். இப்படியாக பாடல்களை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் துதியில் பிரியப்படுகிற தேவன். அதனால் நம்ம துதிக்கிறது நேரம் ரொம்ப பிளஸ்ஸிங்கான ஒரு நேரம். நம்ம எவ்வளோ துதிக்கிறோமோ கர்த்தர் நம்மளை அந்த நேரத்தில் அதிகமாக ப்ளஸ் பண்ணுவார். அதனால் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் போனாலும் சரி, துதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம், சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் வைக்கிறோம் இல்லையா, தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் வைக்கிறோம் இல்லையா, அது போல் துதிப்பதற்கு அப்படின்னு ஒரு நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வைங்க. எனக்கு துதிக்கவே தெரியாது அப்படிலாம் நம்ம பாருங்கள், இப்போ நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் துதி பாடலும் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் கண்டிப்பாக அந்த டிவியை தான் வியூ பண்ணியிருப்பேன். பாஸ்டரை வியூ பண்ணுறதை காட்டிலும் அந்த டிவி வார்த்தைகள் தான் நான் வியூ பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா அந்த பாடல் வரிகளை பார்த்து பாடணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் பாடல் வரிகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாடுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தர்கிட்ட ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உண்மையாக அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் அடிமத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தாரோ, கர்த்தர் நிச்சயமாக இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், தூரத்திலிருந்து தேவ செய்தியை கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கர்த்தர் நிச்சயமாக கட்டளை